அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ராம டிவியிலிருந்து நான் உங்கள் நட்சத்திர ஜோதிடர் முருகானந்தம் பேசுகிறேன். டெய்லி இரவு 7 மணிக்கு இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் நான் தொடர்ந்து வீடியோ போட்டு வர்றேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ எடுக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, பொதுவான 12 ராசிகளும் 12 லக்னக்காரர்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பொருளை நம்ம கவனம் பண்ணோம்னா நம்மளுடைய நெகட்டிவ் பேலன்ஸு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 லக்கணக்காரர்களும் 12 ராசிக்காரர்களும் அவர்களுடைய 7வது பாவகம், அதான் நிவர்த்தி ஸ்தானம்னு பேர். அப்போ நமக்கு என்ன திசை நடந்தாலும் சரி, ஒரு அஷ்டமாதிபதி திசையோ அல்லது பாதகாதிபதி திசையோ அல்லது திரிசூன்ய திசையோ அல்லது முடக்கு திசையோ எது வேணாலும் நடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்குள்ள கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டாலும் நமக்கு ஒரு சரியான ஒரு பெனிஃபிட் இல்லை சார், சரியான ஒரு நிம்மதி இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இப்போ 12 லக்கணக்காரர்களும் 12 ராசிக்காரர்களும் இதை செய்யணும். இப்போ உங்களுக்கு மேச ராசி 7வது ராசியாக வருதுன்னு வச்சுக்கோங்க. இது இதை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் தானம் கொடுக்கணும். அது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து 7 வாரம் மேச ராசி உங்களுக்கு 7வது ராசியாக வந்துச்சுன்னா தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். அப்படி இல்லையா, தூய்மை பணியாளர்கள் இல்லை சார் அப்படின்னா முருகன் கோயிலுக்கு சென்று நீங்கள் கொடுக்கணும். துவரம் பருப்பு தானம் இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும் உங்களை பாதுகாக்கணும். உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானமாக அந்த ராசி செயல்பட்டு, அந்த லக்கணம் செயல்பட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் ஈடுபட வைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஷபராசி 7வது ராசியாக வருது சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொச்சக்கொட்டையை தானமாக கொடுக்கணும். அதை முதியோர் இல்லத்துக்கு கொண்டே கொடுக்கலாம், இல்லை கல்யாண மண்டபத்தில் சமைக்கிற இடத்துல கொண்டு போய் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு கூட்டு பொரியல் மாதிரி வச்சுக்குவாங்க. கல்யாண மண்டபம் கிடைக்கலன்னா நேராக ஹோட்டலில் கொண்டு போய் கொடுத்து வெள்ளிக்கிழமை நாளில் அதை கொடுக்கணும். ஒன்று முதியோர் இல்லத்தில் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கல்யாண மண்டபம் அல்லது ஹோட்டல், இதில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க சமைச்சு யாருக்காவது கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி மிதுன ராசி உங்களுக்கு 7வது ராசியாக வருது சார் அப்படின்னா பச்சை பயிரை அவிச்சு அதை தானமாக கொடுக்கணும். புதன்கிழமை நாளில் கொடுக்கணும். அது யாருக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அவிச்சு பெருமாள் கோயிலில் கொண்டு போய் கூட கொடுக்கலாம், அல்லது திருநங்கைகளை கூட்டு கொண்டே கொடுக்கலாம். புரியுங்களா? அது மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த திசை நடந்தாலும், எந்த ஒரு நமக்கு கொடூரமான திசைகள் நடந்தாலும் நீங்கள் இதை பண்ணும்பொழுது இந்த நிவர்த்தி உங்களுக்கு கிடைச்சி நிவர்த்தி பெறுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு 7வது ராசியாக வருது சார் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், பச்சரிசி சாதம், அது பொங்கலாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பச்சரிசியில் செஞ்சக்கூடிய பொருளை செஞ்சு திங்கட்கிழமை நாளில் தானமாக கொடுக்கணும்.
அது வந்து கோயில் யாசகம் வாங்குறவர்கிட்ட கொண்டு கொடுக்கலாம், அல்லது முதியோர் இல்லத்திற்கு கூட நீங்கள் பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி சிம்ம ராசி உங்களுக்கு 7வது ராசியாக வருது சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழாவது ராசியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி உங்களுக்கு 7வது ராசியாக வருதுன்னா கோதுமை கலந்த உணவுகள், அதாவது சப்பாத்தி, கோதுமை உப்புமா இப்படி செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நாளில் போய் நீங்கள் அதை தானம் கொடுக்கணும். அது இயலாதவங்களுக்கு, யாசகம் வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் தொடர்ந்து 7 வாரம் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க, நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி கன்னி ராசி உங்களுக்கு 7வது ராசியாக வருது சார் அப்படின்னா பச்சை பயிர் இதை அவிச்சு புதன்கிழமை நாளில் பெருமாள் கோவிலுக்கு வாசலில் உட்காந்துட்டு யாசகம் வாங்குறவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லையா திருநங்கைகளுக்கு பச்சை கலர் புடவை எடுத்து கொடுக்கலாம். எதை செய்கிறோமோ அதை தொடர்ந்து 7 வாரம் நம்ம செஞ்சு வந்தோம்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தியை கொடுக்கும். அதே மாதிரி துலாம் ராசி உங்களுக்கு 7வது ராசியாக வருது சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொச்சக்கொட்டை அதை அவிச்சோ அல்லது அவிக்காமலோ ஹோட்டல்லையோ அல்லது திருமண மண்டபத்திலேயோ எங்கே எது நடக்குதோ அந்த இடத்துக்கு போய் அந்த மொச்சக்கொட்டையை கொடுத்துட்டு தொடர்ந்து 7 வாரம் மண்டபத்துலையோ ஹோட்டலில் கொடுத்துடலாம். பெஸ்ட்டு 7 வாரம் வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த தானியம் வந்து பல பேருக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தி கிடைக்கும். ஏதாவது ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஜோதிடம் என்பது கடல். ஏதாவது ஒன்று நம்ம செய்ய பொழுது அது வந்து நமக்கு ஒரு நற்பலன்களை கொடுக்கும். நம்பிக்கையோடு எதை செய்கிறோமோ அது நற்பலன்களை கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம். அதான் ஒன்று சாம்பார் சாதமாக ரெடி பண்ணி முருகன் கோவிலுக்கு வாசலில் உட்காந்துருக்க யாசகம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். அடுத்து தனுசு ராசி. கொண்டக்கடலை அழித்து சிவன் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு படைத்து நீங்கள் வந்து தானம் கொடுத்து வந்தீங்கன்னா 7வது ராசியாக தனுசு ராசி வந்து இது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். அது வியாழக்கிழமை நாளில் சென்று செய்யணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு 7வது ராசியாக வருது சார். சார் எனக்கு மகரத்தில் ஒரு கிரகம் திசையை நடக்குது சார். எனக்கு அந்த திசை நடத்துறது எனக்கு ஆதிபத்தியத்திற்கு 8ஆம் அதிபதியாக வருது சார். ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார். கடன் பிரச்சனையாக இருக்குது, வம்பு வழக்கு பிரச்சனையாக இருக்குது, பெரிய ஒரு பிரச்சனைகள்லேருந்து என்னால் எழுந்திரிச்சு வர முடியல சார். பெரிய ப்ராப்ளமாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த முடக்கு, திதிசூன்யம், அவயோகி, 1 4 7 10 சனி பகவான் இருந்து அந்த பரிகாரம்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பண்ணியும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் வந்து 7வது ராசியாக உங்களுக்கு மகர ராசி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு கலந்த உணவு அல்லது எள்ளு வடை அல்லது எள்ளு உருண்டை இவைகளை வந்து சனிக்கிழமை நாளில் சிவன் கோயில் வாசலில் உட்காந்துருக்க அகோரிகளுக்கோ அல்லது தூய்மை பணியாளர்களுக்கோ நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் நிவர்த்தி ஸ்தானம் என்பது உங்களுக்கு நிவர்த்தியை கொடுத்து காப்பாங்க.
அதே போல் பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு 7வது ராசியாக வருது சார். அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் கும்பாபிஷேகம், ஏதாவது ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும். அந்த கோவில்களுக்கு பெயிண்ட் வாங்கி கொடுக்கும். பெயிண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும் ஒன்று. அடுத்து இதே மாதிரி எள்ளு சாதமோ அல்லது எள்ளு உருண்டையோ இவைகளை நீங்கள் தானமாக கொடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். நமக்கு ஜோதிடத்தில் நிறையா இருக்குது. நமக்கு அந்த அந்த பாவகம் முடக்காயிருச்சு அப்படின்னா முடக்கு கோயிலுக்கு போகும். திடீசூன்யம் ஆயிடுச்சுன்னா திடீசூன்யம் கோயிலுக்கு போகும். அவயோகியா போயிடுச்சுன்னா அவயோகி கோயிலுக்கு போய் நம்ம என்ன பரிகாரம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அது வேறு விஷயம். அதெல்லாம் பண்ணிட்டு வந்துமே பிரச்சனைகளில் ஃபேஸ் பண்ண முடியல சார் அப்படின்னா நீங்கள் இந்த நிவர்த்தியை பண்ணணும். அந்த தானியத்தை நம்ம தானம் கொடுத்தோம்னா 7ஆம் இடம் சுத்தமாகி உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்பட வைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசி உங்களுக்கு 7வது ராசி. மீன ராசி 7வது ராசியாக வந்துச்சு சார். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது பிறகு எங்கேயே நடக்குது அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு 7வது ராசியாக மீன ராசி வந்துச்சுன்னா இதே கொண்டக்கடலையே அவிச்சு அதை சிவன் கோயிலில் உள்ள குருவுக்கு படைச்சி அதை தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிவர்த்தி உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஆக 7ஆம் இடம்ங்கிறது நிவர்த்தி ஸ்தானம்னு பேர். அந்த நிவர்த்தியை நம்ம பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட கஷ்டங்களை போக்கும் என்பதை சொல்லி இந்த ஆன்லைன் ராம டிவியை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.